வெல்கம் டு பின்டு கார்ட்டூன் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜி, பின்டு 2 பேரும் வந்துட்டீங்களா? எங்க போனீங்க இத்தனை நாளா? உங்களை தேடாத நாட்களே இல்லை. நானும் பின்டுவும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நாங்கள் விமானத்தை பயணம் பண்ணான்னு போனோம். அப்போ அது தவறுதலாக ஆக்சிடென்ட் ஆகி பீச்சில் விழுந்துடுச்சு. உயிர் தப்பி போச்சு. வெளியில் வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சம்மா. செல்லக்குட்டிக்கு 2 பேர்த்துக்கு எதுவும் ஆகலைல்ல? கடவுள் புண்ணியத்தில் நீங்க 2 பேர் தப்பிச்சு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். செல்ல மௌனே, ஏண்டா இப்படி பண்ணுன? சரிம்மா, இனிமேல் உங்ககிட்ட இப்படி போய் சொல்ல மாட்டேன். பின்ட்டு, அப்பா இருக்கிறதே நீ மறந்துட்டேன். பொய் சொல்லி பழகிட்டேன். உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இவ்வளோ நாள் உன்னை தேடி தேடி நாங்கள் 2 பேர் அலையாத நாட்களே இல்லை தெரியுமா? எப்படியோ வந்து சேர்ந்தீங்களே, அதுவே போதும். சரிப்பா, நாங்கள் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டோம். ஆமாப்பா, இனிமேல் நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எதுவுமே செய்வோம். சரி, போனது போகட்டும், விடுங்க. 2 பேர் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளிலிருந்து நீங்கள் ஸ்கூல் போகணும். ஸ்கூல்ல இருந்து ஒரே கம்ப்ளைண்ட் எனக்கு. கால் பண்ணி என்னப்பா சொன்னாங்க? இவ்வளோ நாள் வராமட்டா கேட்காம என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் ஆப்சண்ட் ஆயிருக்கு. வந்தால் பேரண்ட்ஸோட வர சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் தெரியணுமா? நீங்கள் எங்கே போனீங்கன்னு எங்ககிட்டயே சொல்லலை. உங்களை தேடாத நாளும் கிடையாது. ஒரு ரோஜியும் சேர்ந்துக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. எப்படியோ அந்த மேடம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை சேர்த்து விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்கள் மேடம் ஆச்சு. அவங்க திட்டுவாங்களேப்பா, என்னப்பா பண்ணுறது? படாத ரோஜி, எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா இருக்காரு இல்லையா, அப்பா எல்லாம் சொல்லிடுவாரு. நீங்க பயப்படாம ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம். 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்குங்க ஃபர்ஸ்ட். எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பின்ட்டு, ரோஜி எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? உங்களை காணணும்னு உங்கள் அப்பா வந்து சொன்னார். அந்த மனுஷன் கேட்ட கட்டதை உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டேன். சொல்லுங்க, எங்கே போயிருந்தீங்க? அது போய் சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாம நானும் பின்ட்டும் விமானத்துல பயணம் பண்ணலாம் நினைச்சு போனோம். அது எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகி அங்க சிக்கிக்கிட்டோம். அதனாலதான் வர முடியாம போயிடுச்சு. வழி தெரியல. பிண்டு, வாய துறடா. ஐயோ சார், நாங்க தெரியாம தான் பண்ணணும், வேணும்னு பண்ணல. இனிமேல் நாங்க ஸ்கூலுக்கு கரெக்டா வந்துடுவோம். போனா போதுன்னு விடுறேன். 2 பேரும் ஒழுங்கா கிளாஸ் கவனிச்சு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிற வழியா பாருங்க. சரி சார், கண்டிப்பா. ஓகே சார், நாங்க 2 பேரும் கரெக்டா இருப்போம் இனிமேல். ஓகே. எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு விமானம் பயணம் கேக்குதா? சரி சார், நாங்க இனி இப்படி பண்ண மாட்டோம். சரி சார். இன்னைக்கு 11 o'clock மாடல் எக்ஸாம் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும்ல? எல்லாம் ஒழுங்கா படிச்சு எக்ஸாம் எழுதுற வழியை பாருங்க. பின்ட்டு, ரோஜி உங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்றேன். 11 o'clock எழுதிடணும். எக்ஸாம் இருக்கு. என்ன பின்ட்டு, ரோஜி காது கேக்குதா? ஒழுங்கா படிச்சு எழுதல என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஓகே சார், படிச்சு எழுதிடுறோம். பின்ட்டு படவா, நான் இன்னைக்கு தான்டா கிளாஸ் வரேன். எதுக்குடா ஓகே சொல்ற? பர்மிஷன் கேள்றா, கொஞ்சம் படிக்கலாம். குண்டா மாட்டி விடுற நீ. அந்த சிடுமூஞ்சி பையன் ஒத்துக்க மாட்டா ரோஜி. எப்படி எழுதிதான் ஆகணும். 2 மணி நேரம் இருக்குல்ல ரோஜி, ஏதாவது படிச்சு தெரிஞ்சதை அடிச்சு விடுவோம். வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு டவுட், நீங்க கொஞ்சம் வரீங்களா சார்? ரோஜி, என்ன டவுட்? இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க சார். இது மட்டும் புரிய மாட்டேங்குது. கொஸ்டின் கேட்டிருக்க நீ? ஓ, இதுவா? இது ஈஸி தான், நான் சொல்லித்தரேன். 2 into 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட நம்ம டிவிஷன் பண்ணி காட்டணும். ஓகேவா? சார் புரியுது சார். 11 o'clock எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் நாங்கள் சரியாக படிக்கல சார். எங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு எழுதிடுவோம் சார். அதெல்லாம் முடியாது ரோஜி. 2 பேரும் தெரிஞ்ச வரைக்கும் எழுதி தான் ஆகணும். 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரைக்கும் உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுத்துட்டு இருக்கணுமா? ஒழுங்கா தெரிஞ்ச வரைக்கும் எழுதுற வழியை பாருங்க. ஓகே சார், ஓகே. நானே அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட கேட்க வேணாம் தானே சொன்ன ரோஜி. கேட்டியா நீ? எப்படி திட்டிட்டு போறாரு பாரு. சிடுபுண்டு தெரிஞ்ச வரைக்கும் கதை எடுப்போம். வேற வழி நம்ம சொல்லி பார்த்தாச்சு. அந்த சார் கேட்குற மாதிரி தெரியல. இனி நம்ம வழி தனி வழி. ரோஜி 2 பேரும் ரொம்ப புவ மார்க் எடுத்து வச்சிருக்கேன். நாங்க படிக்கலன்னு உங்ககிட்ட அப்பவே சொன்னோம், நீங்க தான் கேட்கல. நல்லா வாய் பேசு ரோஜி, நீ வாய் பேசு. படிக்கலன்னு எவ்வளவு தைரியமா என்கிட்டே சொல்ற நீ? சார் உண்மைதான் சார் சொன்னேன். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் படிக்கிறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் அப்படியே கொடுத்துருந்தாலும் 2 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பீங்க போல. சரி சார், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நிறைய மார்க் எடுக்கிறேன் சார். ஏ பிண்டு, வாயை திறக்கிறானா பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க?
சார் என்ன சாரி சார் நான் இங்கே தான் சார் கவனிச்சிட்டு இருந்தேன். பேசுறது கேட்டு அமைதியா இருந்தேன் சார். நெக்ஸ்ட் டைம் நல்லபடியா மார்க் எடுத்துருவேன் சார். ரெண்டு பேரும் போய் சீட்ல உட்காருங்க போங்க. நாளைக்கு வச்சுக்கிறேன் உங்களை கிளாஸ்ல. நல்ல ரோஜி கொஞ்சம் குண்டா. ஆமா பிண்டு, ஏன் அவனை திட்டிக்கிட்டே இருக்கே? கொஞ்சம் தான் தள்ளி தான் உட்காரேன். என்னடா சவுண்டு? போய் அமைதியா உட்காருங்கடா. வெயிட் இருடா பிண்டு. எப்படி ஸ்கூல் முடிஞ்சு ரோஜி? இனிமேல் நாளைக்கு தான் கச்சேரி. அந்த சார் கிட்ட gift வாங்க போற ரெண்டு பேரும். அசைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணிடணும். ஆமா பிண்டு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நானே விளையாடலாம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். இந்த சார் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்து தள்ளிட்டாரு. ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் லீவ் போட்டு ஜாலியாக தானே இருந்தீங்க. நாங்கெல்லாம் டெய்லி அசைன்மெண்ட் எழுதிட்டு இருந்தோம். டெய்லி அசைன்மெண்ட் எழுதி எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. பாய் பூஜா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பிண்டு ரோஜி பாய். பார்க்கலாம்.